நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். ஓம் சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ ஸ்ரீ சௌபாக்கிய சர்வேஸ்வர பிரஜோதயாது. உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சாத்வீக உணவு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. சாத்வீகம்னா என்ன? சைவமாக சாப்பிட்றது, அதே நேரத்தில் ஒரு அளவு, இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதைத்தான் சாத்வீகம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சாத்வீகம் உணவை சாப்பிட சொல்கிறாங்க? சாத்வீகம்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டோட, ஒரு அளவோடு நம்ம சாப்பிட்றது தான் சாத்வீகம். அது ஏன் அது சாப்பிட சொல்கிறாங்கன்னா, உணவே மருந்து. இப்போ மனிதனுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு உடல் வளர்ச்சி ஆகட்டும், உள்ள வளர்ச்சி ஆகட்டும், மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே நம்ம எண்ணங்கள்லேருந்து எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வச்சு தான் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த உணவில் பலவிதமான என்ன சொல்கிறது, கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயனங்கள் இருக்குது. ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு விதமான ரசாயனம் இருக்குது. இப்போ நம்ம உடம்புலேயே எல்லாமே ஒரு வேதியியல் தானே, ரசாயனம் தானே, பல ரசாயனத்தின் கூட்டணுக்கள் தானே நம்ம உடம்பு, இல்லையா? ரத்தம், சதை, மஜ்ஜை, எலும்பு, எல்லாத்துக்கும் மேலே உள்ள இயங்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் எல்லாம் ஒரு ரசாயனத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ரசாயனத்தை சரி செய்ய ஒரு ரசாயனத்தால் தான் முடியும், வேதியியல் மாற்றம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே மாறுது திரும்பவும். அப்போது என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், இதெல்லாம் ஒரு கணக்கு வருது. ஸோ அந்த கணக்கு போட்டு சாப்பிடும்போது சாத்வீகமாக உணவு, சாத்வீகமாக அப்படின்னா ஒரு சாதுக்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு எதுவுமே ஒரு அளவு, உதாரணத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்ற சில சித்தர்கள் இருக்கிறாங்க, மகான்கள் இருக்கிறாங்க. சிலவங்க 2 வேளை சாப்பிட்ற சித்தர்கள், மகான்கள் இருக்கிறாங்க. அதான் நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு வேளை சாப்பிடுபவன் யார்? யோகி. 2 வேளை சாப்பிடுபவன் என்ன? போகி. 3 வேளையும் சாப்பிடுபவன் என்ன? ரோகி. ரோகின்னு என்ன? நோய் இருக்கும்ன்றாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. வயிற்றை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக, வயிற்றில் ஒரு கால்வாசி உணவு இருந்தால் போதும். அதுக்கு நம்ம மத்தியானம் நான் ஒரு ஃபுல்லாக ஒரு கட்டிட்டோன்னு வைங்களேன், அதுவே போதுமானது. ஒரு மனிதன் உயிர் வாழ மட்டும் இல்லை, அவனுடைய செயலாற்ற, அவனது மனம் வேலை செய்ய, மூளை வேலை செய்ய ஒரு நாளைக்கு ஒரு முறை திவ்யமாக சாப்பிட்டா போதுங்கிறாங்க. அரை முறை சாப்பிட்டே இல்லை, திவ்யமாக சாப்பிடணும். அந்த ஒரு முறை சாப்பிட்ற சாப்பாடு தான் அவனை ஒரு யோகியாக மாற்றும். சாமி, நான் யோகியாக என்ன பண்ண போகிறேன்? நான் போகியாகவே இருக்கிறேன்னா? ஏன் போகியாக இருந்ததுனால உங்களை இப்போ சொல்கிறேன், நீங்கள் போகியாக இருந்தீங்கன்னா, போகினா என்ன? போகம். நல்லா சுகமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அல்வா, திருநெல்வேலி அல்வா சூப்பராக இருக்குது, நெய் வடியுதியா, நிறையா சாப்பிடுவோம். முந்திரி கேக்கு, முந்திரி நிறையா டேஸ்ட்டாக இருக்குது, முந்திரி உப்பு நல்லா பெப்பரில் வறுத்து போட்டு சும்மா தளதளான்னு நெய் ஊற்றிருப்பாங்க. அது சொல்லும்போது வாயில் வச்சு வருது. அப்படி சாப்பிட்டோம்னா உடம்புல என்ன வரும்? பித்தம் ஏறும், கொழுப்பு ஏறும், எல்லாத்துக்கும் மேலே திமிரு வரும். இதெல்லாம் என்ன ஆகும்? நம்ம மூளை நம்ம சொல்ல வச்சு கேட்குமா? மனம் சொல்வதை மூளை கேட்க வேண்டும், மூளை செல்வதை மனம் கேட்க வேண்டும். ரெண்டும் மிங்கிலானால் தான் நம்ம செய்கிற வேலை உருப்பிடும். ஒன்று முரணாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன? தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க. அதை நீங்கள் அந்த முந்திரி உறுப்பு சாப்பிட்றியா, அல்வா சாப்பிட்றியா, அந்த மத்தியானம் ஒரு வேளைக்கு சாப்பிட்டுக்கோ. அதுவும் ஒரு அளவாக சாப்பிடு. ஒரு 50 கிராம் சாப்பிட்டு, 100 கிராம் சாப்பிட்டு. 1/4 கிலோ அல்வா முழுங்கினு வையேன், உனக்கு உள்ள உறுப்புகளும் என்ன சீக்கிரம் போயிடும். அதே நேரத்தில் ஜீரணமாகிறதும் சரியில்லாமல் எல்லாமே வேஸ்ட்டாக போகும் கீழே. நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற எல்லாமே சாப்பிட்றது கஷ்டமான விஷயங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் இன்னும் சாப்பிட்றது ஈஸி. என்னங்க ஈஸி? யாராவது ஒருத்தர் கரெக்டாக ஒரு புடி சாப்பாட்டை எடுத்து வாயில் போட்டு நல்லா நொறுங்க கடித்து மென்று பற்களால் கடித்து அதை கூழாக்கி எச்சில் கூட சேர்த்து உள்ளே முழுங்கியிருக்கீங்களா? எத்தனை பேர் இதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா காலம் அப்படி இருக்குது.
ஐயா 1:30 மணிக்கு இங்கே லஞ்சுங்க, 2 மணி ½ ஹவருக்கு நான் சாப்பிட்டாங்கணும். இருபது அள்ளி போடுவாங்க, அப்படியே உள்ளே போகாது, தொண்டையில் மாட்டிக்கும், தண்ணி எடுத்து குடிப்பான். நோ யூஸ், பயனில்லை. தண்ணி குடிக்காமல் சாப்பிடணும். ஒரு புளியை எடுத்து வாயில் போட்டுனாலும் அதை நல்லா மென்று முழுங்க வேண்டும். முழுங்கினால் மட்டுமே என்னாகும், உள்ளே போய் உடலுக்கு ஏறும், உடலுக்கு சக்தி ஏறும். 70% செரிமானம் தொண்டைக்கு மேலே இருக்கிறது. எங்கே இருக்குது? வாய், உதட்டிலிருந்து தொண்டை வரைக்கும் உள்ள பகுதிகள் அனைத்தும் வேலை செய்து அந்த உணவை என்ன செய்யும், உள்ளே அனுப்புது. வாய்க்குள்ளே 72,000 கோடி நரம்புகளும் கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? உள்ளங்காலேருந்து உஷ்ணல் இருக்குது, எல்லா நரம்புக்கும் எங்கே கனெக்ஷன் இருக்கும்? வாயில் இருக்குது. அதெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு என்ன சாப்பிட்றா, காரமா, உப்பா, கசப்பா இதெல்லாம் சொல்கிறீல்ல, சும்மா ஒன்றும் கிடையாது. ஒரு மூளைக்கு அது வேலை செய்யணும்னா கிட்டத்தட்ட அத்தனை நரம்பு ஒன்றா வேலை செஞ்சால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபம் வருவதும் சரி, ஆனந்தமாக இருப்பதும் சரி, சந்தோஷமாக இருப்பதும் சரி, ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து ஒரு துச்சமாக எல்லாமே அந்த எண்ணங்கள் உருவாக்குறதுக்கு கூட சுவை தான் காரணங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் கம்பெனிக்காரன் ஒரு சாக்லேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து அன்பு பிறக்கும். விளம்பரம் பார்த்துருப்பீங்களா? அப்போது அந்த இனிப்பு அந்த அவன் கொடுக்கக்கூடிய சாக்லேட்டில் அந்த இனிப்பு அதில் இருக்கக்கூடிய சுவை சாப்பிடும்போது பரஸ்பர ஒற்றுமை, பரஸ்பர அன்பு ஏற்படுகிறதாம். உண்மைதான். இப்போ அதே போல் கசப்புக்கும் ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, அதுக்கும் நமக்கு என்ன வரும்னு தெரியும் இல்லையா, காரத்துக்கு என்ன வரும்னு தெரியும்ல. ஸோ மாதிரி அறுசுவை எல்லா சுவைகளும் அளவாக வைத்து சாப்பிட்டோமானால் அதுதான் சாத்வீக உணவு. சாத்வீகமாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உடல் 90 வயது வரைக்கும் இயங்கும், எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. சாத்வீக உணவை மட்டும் சும்மா அப்படி லப்பக்குன்னு திங்கிறது இல்லைங்க, சாப்பிட்ற மெத்தடு இருக்குதுங்க. ஆனால் பிற உணவுகளை விட சாத்வீக உணவிற்கு அதிக சக்தி உண்டு. அப்போ அந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும். நம்ம சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சக்தி வர்றதுக்கு என்ன வேணும்? கரண்ட்டு வேணும்ல. இந்த கரண்ட் எங்கே இருக்குது? கரண்ட் எங்கே இருக்குது? சாப்பாட்டில் தான் இருக்குது. பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், 5மே எதில் இருக்குது? நம்ம உண்ணும் உணவில் இருக்கின்றது, நம் வாழும் உடலில் இருக்கிறது, நினைக்கும் எண்ணத்தில் இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே நம்ம செய்ய செயல்லையும் இருக்குது. இப்போது ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவை. வெறும் பெட்ரோல் மட்டும் ஊற்றினா வண்டி ஓடிடுமா? பெட்ரோல் கூட நல்லா மிக்ஸ் ஆகுது தெரியும், கார்பரேட்டரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காற்று மிக்ஸ் ஆகுது, ஹீட் ஆகுது, அதில் ஸ்ப்ரே ஆகுது, ஃபயர் ஆகுது, அந்த வேக்கம் அந்த ப்ரெஷரில் பிஸ்டன் மூவ் ஆகுது, வண்டி மூவ் ஆகுது. அதே போல் தான் மனிதனுக்கும் என்ன தேவை? சோறு தேவை. சோறு, அந்த சோறு எப்படி சாப்பிடணும் அதுக்கு ஒரு கணக்கு. அதான் சாத்வீகம். சாத்வீகமாக சாப்பிடுங்க. உணவை நாம் மகிழ்வோடு, உறவோடு அதை நாம் உணர்ந்து சாப்பிட்டோமானால் அது நமக்கு 100% பலனளிக்கும். எதை நாம் சாப்பிடுகிறோமோ அதை நாம் நினைக்க வேண்டும். நினைக்கிறோமா? இந்த சோறு தின்ட்டே இருக்கோம், அங்கே டிவி ஓடிட்டு இருக்கோம், இல்லை இங்கே மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை அப்போ அன்னைக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. கேட்டால் டின்னரில் தான் நாங்கள் முடிவெடுப்போங்க. டின்னர் சாப்பிடும்போது தான் முடிவெடுப்பாங்களாம். காலம் மாறிவிட்டது. காலம் மாறல, நம்ம மாறிட்டோம். காலம் அப்படியே தான் இருக்குது. கிழக்கே கொதிக்கும் சூரியன் மேற்க தான் மறையுது. பௌர்ணமி அமாவாசை வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. நம்ம தான் மாறி போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். திரும்பவும் நாம் உண்ணும் உணவை சரிபார்த்து அளவோடு நாம் உணவை சாப்பிட்டோமானால் சாத்வீக உணவு என்ற பெயர் நமக்கு நல்ல பலனை அளித்து நம்மை சரியான பாதையில் நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமாக யோசிக்கும் திறனோடு பலரோடு நாம் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு நாம் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விலகுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.